அருள்மிகு தாந்தோன்றியம்மன் மற்றும் செல்லியம்மன் திருக்கோயில், பெரவல்லூர், சென்னை 6,82,000, பெரவல்லூர், சென்னை. இந்து சமய அறநிலையத்துறை என்று அவர்கள் எழுதியுள்ளார்கள். கடவுள் ஒரு விவாத பொருளாக இருக்கிறது உலகெங்கிலும். அதுவும் முகநூல் வந்த பிறகு பல குழுக்களை உருவாக்கி அவர்கள் விவாதித்து வருகின்றனர். என்ன விவாதம் என்றால், கடவுள் இருக்கிறாரா இல்லையா, யார் அந்த கடவுள் என்று விவாதம் நடந்து வருகிறது. நான் அதில் பங்கெடுத்துக் கொள்வேன். பங்கெடுத்து கொண்டாலும் ஒருவர் இயேசுதான் கடவுள் என்கிறார். அவர் சொல்வது இயேசுதான் கடவுள் என்கிறார். இல்லை, இந்து மதத்தில் சிவன்தான் கடவுள் என்பார்கள், விஷ்ணுதான் கடவுள் என்பார்கள். கௌதம புத்தர் அவர்களோ கடவுள் இல்லை என்று சொன்னார். மகாவீரர் அவர்களோ இல்லை என்று சொன்னார். அதனால்தான் விவாதம் நடைபெறுகிறது. உலகெங்கிலும் சர்ச்சையாகவும் இருக்கும். விவாதித்து கொண்டே இருப்பார்கள், முடிவே வராது. நீ கடவுளை காட்ட முடியுமா என்று கேட்டால் யாராலும் காட்ட முடியாது. கடவுள் இல்லை என்று உன்னால் நிரூபிக்க முடியுமா என்றால் நிரூபிக்க முடியாது. ஆனால் நிரூபிக்க முடியும் இல்லை என்பதை. காட்டு என்றால் இருப்பதைத்தானே காட்ட முடியும். அதனால் காட்ட முடியாது. இல்லாதவர்களை காட்டு என்றால் எதை காட்டுவது? அங்கே இல்லவே இல்லையே, கடவுள் இருப்பது இல்லவே இல்லையே, எப்படி இதுதான் கடவுள் என்று நிரூபிக்க முடியும்? அதனால்தான் மனிதர்கள், குறிப்பாக இயற்கையை கடவுளாக நினைத்தான், மழையை கடவுளாக நினைத்தான், காற்றை கண்ணுக்கு தெரியாது, அதை கடவுளாக நினைத்தான். கடல் நீரை கடவுளாக நினைத்தான். வானத்தை பார்த்தான், மேகங்கள், மழை பொழிகிறது, இடி இடிக்கிறது, மின்னல் வருகிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு வானத்திலே ஒரு சக்தி நடக்கிறது. அதை அறிந்து கொண்டுதான் அவன் இயற்கையை வணங்கினான். இயற்கையை காட்ட முடியும், மலையை காட்ட முடியும், மரங்களை காட்ட முடியும், மலைகளை காட்ட முடியும், கடலை காட்ட முடியும், நதிகளை காட்ட முடியும், விலங்குகளை காட்ட முடியும். இவைகள் எல்லாம் இயற்கையினால் உருவானது தான். ஆனால் பலர் அதை நம்ப மாட்டார்கள். இஸ்லாம் உருவமற்றது என்று நம்புகிறது. உருவம் இல்லை. உருவம் இல்லாத காற்று, தண்ணீருக்கு உருவம் கிடையாது. எந்த பாத்திரத்தில் வைக்கிறோமோ அதில் இருக்கும். இந்த உருவம் என்று சொல்ல முடியும். பல உருவத்தில் அதை பார்க்க முடியும். இப்படித்தான் இன்று விவாதம் நடைபெற்று வருகிறது. இருக்கிறதா என்றால் காட்ட முடியாது, இல்லை என்றால் இயற்கையை வைத்து நாம் அதை நிரூபிக்க முடியும். இப்படித்தான் விவாதங்கள் நடந்து கொண்டே போகிறது. எனவே நண்பர்களே, அது விவாதம்தான். இருக்கிறதா இல்லையா, அதை நிரூபிக்க முடியுமா என்றால் இப்படித்தான் உலகெங்கிலும் விவாதங்கள் நடந்து வருகிறது. அது ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொன்றாக இருக்கிறது. நெருப்பை கடவுள் என்பார்கள். நெருப்பு, ஃபயர். ஜோராஸ்ட்ரியர்கள் அவர்கள் அப்படித்தான் நம்புகிறார்கள். நெருப்பு, அக்னி பகவான் என்பார்களே, அதுதான்.
இப்படித்தான் கடவுளை வெவ்வேறு விதமாக பார்க்கிறார்கள். இல்லை என்றும் சொல்கிறார்கள், இருப்பதெல்லாம் இதுதான் என்றும் சொல்கிறார்கள். எனவே இது ஒரு விவாதம்தான், சர்ச்சையாகத்தான் இருக்கும். நம்புவது கடினம், நம்பாமல் இருக்கவும் முடியாது. எனவே அவரவர்கள் எண்ணம் போல அவரவர்கள் எதை அறிந்து கொண்டார்களோ அதுபடிதான் எல்லாமே என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த இரவு நண்பர்களே, நள்ளிரவாகட்டும்.